வணக்கம் மண்ணின் மைந்தர்களே. அதாவது இந்த 10 மாதம் இந்த பதிவு பார்த்திங்கன்னா, நாம் ஏன் ஒரு தாயின் கருவறையில் 10 மாதம் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன இது தெளிவு. எண்சான் உடம்பு, அதாவது நம்ம கையில் ஒரு சான்வாங்க இதை. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடம்பை எடுத்திங்கன்னா 8 சான் வரும். மீதி 2 இந்த கபாலம். அதாவது 5 புலன்களில் 4 புலன்களை முகத்திலேயே வச்சுட்டாரு இறையாற்றல், அந்த பேராற்றல். மெய் அப்படின்றது இந்த உடம்பை, மெய் காயம். நாங்கள் இந்த உடம்பை மெய்னா உண்மை. ஆக்சுவலாக அந்த பேராற்றலை எது வழியாக உணர்வோம்னா இந்த உடல் வழியாக உணர்தல். எப்படி காற்று இதெல்லாம் உணர்றோமோ அந்த மாதிரி. இப்போ அந்த 10 மாதம் எப்படின்றது இந்த 8 2 சேர்ந்த கணக்கு தான். அந்த 10 தான் அந்த 10 மாதங்களாக தாயின் கருவறையில் நாம் அமர்ந்து இந்த பூ உலகுக்கு வரோம். ஆனால் நாம் வர்றதுக்கு தாய் வெளியிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுத்து என்ன சொல்கிறது, உள்முகமாக நம்மளை இந்த பூவில் வெளியே அனுப்புகிறாங்க. அனுப்பினதால தான் இங்கே வரோம். ஆனால் போகும்போது ஒரு ஆற்றல் நமக்கு தேவை இங்கேருந்து போகிறதுக்கு. அதாவது நம்ம என்ன பண்ணோம், ஒரு தவறு பண்ணிடுறோம். இந்த உணவு பழக்கத்தால் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, அந்த உணவுகளை முறையற்று சாப்பிட்டு இந்த உடலை அழித்து நோய்களை கொண்டு மரணம் வரா மாதிரி நாம் பண்ணிடுறோம். ஆனால் ஒரு ஆற்றலை நாமே தெளிவு பெற்று ஆற்றலை உருவாக்கிட்டோன்னா, சித்தர் பெருமான்கள் மாதிரி நம் உடம்பிலிருந்து, அதாவது தாய் ஜனிக்கும் போது ஒரு ஆற்றலை கொடுத்து நம்மை வெளியே அனுப்பினாள் அல்லவா, அதை போல் நமக்குள்ளே ஒரு ஆற்றலை உருவாக்கி நாம் நம்முடைய ஆன்மாவை, உயிரை இந்த உடலிலிருந்து பிரித்து கொள்ளலாம். அந்த நுணுக்கங்களை அறிந்தவர்கள் தான் வள்ளல் பெருமானும் முருகப்பெருமானும் நிறைய சித்தர்களும். நாம் உணராதது தான் மரணம் நமக்கு நிகழ்வது. நன்றி, வணக்கம்.